தளபதி விஜய் அவர்கள் நேரில் டிஜிபி அலுவலகத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்படி என்ன முக்கியமான விஷயம் அவரே நேரில் போகிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொன்ராஜ் என்பவர் திமுகவோட ஆதரவாளர்னு சொல்லப்படுறாங்க. திமுக ஆதரவாக நிறைய கருத்து தெரிவிச்சுட்டு அவர் ஒரு விமர்சனம் தாவேகா ரீதியாக கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணலாம், செயல்பாடுகள் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம். பெண்கள் தாவேகா பெண்கள் தமிழ் பெண்கள் அதில் கடுமையான அந்த வார்த்தையை கூட நம்ம சொல்ல விரும்பல, அந்த மாதிரி ஒரு விமர்சனம் கீழ்த்தரமான ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ரொம்ப கேவலமான ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு வேற மன்னிப்பு வேற கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இது முதல் தடவை இல்லை, தொடர்ச்சியாக தாவேக்காவுடைய பெண்கள் இதுவும் சரி, தமிழ்நாட்டு பெண்கள் சரி, ஒரு லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின்ஸும் சரி, தொடர்ச்சியாக இந்த பொது சமூகத்தில் ஆண்கள் மெயினாக இந்த ஒரு பெரிய இடத்துல இருக்கவங்க நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்ட ஒரு ஆண்கள் கொஞ்சம் கூட அச்சமே இல்லாமல் இந்த மாதிரி தொடர்ச்சியாக கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இது பார்க்குற எதுக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, வெறும் ஒரு ட்விட்டரில் போட்டு இந்த மாதிரி ஒரு ட்வீட் போடுறதோட முக்கியமாக கம்ப்ளைண்ட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். நிச்சயமா இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படணும். ஏன்னா பெண்கள் அரசியலோட பங்களிப்பே குறையும்னு சொல்லிட்டு இருப்பா. அரசியல் வர பெண்களை இவ்வளோ கேவலமாக பேசினா, ஆல்ரெடி அரசியல் ஒரு சாக்கடை அந்த மாதிரி சொல்லி தான் நிறையா பேர் அரசியல் பக்கமே போகாமல் இருக்காங்க. இப்போ தான் உள்ள இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒரு அரசியல் கவனிக்கிறாங்க, அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துலையும் கடுமையாக சொற்கள் பேசுறது, பெண்களை ரொம்ப கேவலமாக பேசுறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரொம்ப நல்ல முடிவு. இதை தான் தளபதி விஜய் அவர்கள் எதிர்பார்க்குறோம். சொன்னோட செயல்படணும். இந்த மாதிரி முக்கியமான நேரத்தை செயல்பட்டது வரவேற்கத்தக்கது. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய செயல்படணும். இது அந்த பொன்ராஜ் அந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பெண்கள் மத்தியும் சரி, நடிகைகளை பற்றியும் சரி, ரொம்ப கீழ்த்தரமான ஒரு ஆணாதிக்கத்தோட சிந்தனையோட பேசுறதை நம்ம ஏற்றுக்க முடியாது. மாறிட்டு வரணும், மாறிதான் ஆகணும். இந்த விஷயத்துல எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படணும். ஏன்னா இது அப்பையிலேருந்து தான் இந்த ஒரு போதை பழக்கத்துலேருந்து ஒரு மேல் சாவனிஸ்ட்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு குற்றம் செயல் பண்ணாலுமே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தவறுகள் குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பரப்புரை செய்ய போகிறாங்க. ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை, பட் பிரச்சாரம் பெரம்பூரில் ஆரம்பிக்கிறாங்க. பெரம்பூரில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு, கொளத்தூரில் 1 மணிக்கு, பனையூரில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சென்னையில் 5 தொகுதி பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபைன். இதில் முக்கியமான விஷயமா நம்ம பேசுறது என்னன்னா, அவர் ஸ்பீச் நல்லா இருக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு லைவ் போடுவாங்க, அவ்வளோ பேர் பார்ப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அங்கே போயிட்டு வரவங்க ரொம்ப ஜாக்கிரதையா, நிர்வாகிகள் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் பைக்கில் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துட்டு நிம்மதியாக ஃப்ரீயாக அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த நிர்வாகிகள் சரி, அந்தந்த பொதுமக்கள் மட்டும் சந்திச்சா நல்லாயிருக்கும். எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போய் அவருக்கும் இடைஞ்சல் கொடுத்துட்டு நீங்களும் விபத்தில் மாட்டிக்காதீங்க. தொடர்ச்சியாக நிறைய சம்பவங்கள் பார்க்க முடிஞ்சுது. இந்த முறை அது இல்லாமல் பார்ப்போம். ஏன்னா தொடர்ச்சி 25 நாள் பண்ண போகிறாரு. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தவறு கூட மிகப்பெரிய இம்பேக்ட் ஆகும். அவரும் ஃப்ரீயாக பிரச்சாரம் பண்ணணும். பொதுமக்களுக்கு, ரசிகர்கள், தொண்டர்கள் எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் இந்த ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருக்கணும். நிர்வாகிகளோடு சேர்த்து காவல்துறையினும் ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம நாட்டில் உயிர்கள் அதிகமாக இருக்கனால அலட்சியமாக எந்த உயிருக்கும் விபத்து கூட ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும்னு நினச்சோம். இதை யார் யார் போய் பார்க்குறீங்களோ, பார்க்குறவங்க கவனமாக இருங்க, கவனமாக போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த பைக்கில் போய் ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் அறவே தவிர்த்துருங்க. ரொம்ப டீசெண்டாக ஒரு டிசிப்ளினோட இருங்க. இன்னொன்று, விஜய் அவர்களோட பிரச்சாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா ஊர்லேயும் பண்ணணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ரசிகர்கள், தொண்டர்கள் ரொம்ப கவனமாக கையாளுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.